காய்ஸ் ஹாப்பி மார்னிங். காலையில் எல்லாம் கடையை திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோட்டல் கடை ஷாப்ஸ் எல்லாம். நம்ம தலையே சீவலை. இங்கே வந்ததுலேருந்து சீப்பு இல்லை. இதில் ரூமில் யாரும் சீப்பெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. தலையே சீவலை. சளி பிடிச்சிச்சு. கடலில் குளிச்சு பனி தண்ணி மாற்றி மாற்றி குளிச்சு. இப்போ வந்து நம்ம இருக்கிற இடம் வந்து ஆக்சுவலாக இது கேனாகுனா பீச்சே இல்லையாம்மா. இது வந்து பலோலம் பீச்சாம்மா. நம்ம இங்கேருந்து தான் கேனாகுனா பீச்சுக்கும் பட்டர்ஃப்ளை பீச்சுக்கும் போக போகிறோம். பையன் ஆல்ரெடி கீழே கிளம்பி போயிட்டாங்க. சரி ஓகே வாங்க நம்மளும் அப்படியே போயிட்டு பீச்சில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் கடையில் எதுவும் திறக்கல. இந்த ஹோட்டலில் தான் நேற்று சாப்பாடு ஆகணும். பட்டு கேவலம். மீனுன்னு சொல்லி எதையோ கொடுத்தானுங்க. அது ஏதோ கருவாடு மாதிரி இருந்துச்சு. எங்கே இதுலேருந்து லெஃப்டில் காட்டுதா காய்ஸ்? நம்ம வந்து பட்டர்ஃப்ளை பீச்சுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஆஃப் ரோடு லைட்டாக ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே இது என்ன கோவா? நார்த் கோவாவா சவுத் கோவாவா? சவுத் கோவா. சவுத் கோவா சைலண்ட் கோவா. நார்த் கோவா நல்ல தரமான கோவா. இங்கே எல்லோரும் வந்து டீசெண்டாக ரொமான்டிக் டின்னர் சாப்பிட்றாங்க. ஆனால் வந்து நார்த் கோவா அப்படி இல்லை. வந்துட்டோமா? ஏய் 100 ரூபாயா? 4 வீலர் பார்க்கிங்க்கு 100 ரூபாயா? ரைட் சைடில் போ. ஒரு கடையும் காணமாடா. காலையில் நம்ம வந்து என்னடா பண்ண போகிறோம்? बाइक भैया बाइक में பைக்லேயே போகலான்னு தான் சொன்னாங்க. போ गाड़ी यहाँ से 1.7 किलोमीटर है. यहाँ से 1.7 किलोमीटर है. जी हाँ. यहाँ आपको पैदल जाना है तो आपको 30 मिनट चाहिए. तो अगर आप बाइक लेके जा रहे हैं ना तो यहाँ थोड़ा सा इधर पानी है. पानी में थोड़ा सा इससे से आप बाद में रोड ठीक है. ओके. 1.7 किलोमीटर है. ओके. गाड़ी से जाते हैं तो आप 7-8 मिनट में पहुँच जाते हैं. जैसे प्राइवेट प्रॉपर्टी है. अगर आप गाड़ी इधर पार्क करता है तो हैव टू पे 50 रुपीज़. और अगर आप गाड़ी लेके जाते हैं तो पे 100 रुपीज़. ஒரு 1.7 கிலோமீட்டர் வருமாம்மா. வண்டியில் போகிறதா 100 ரூபா தரணுமா? வண்டி இங்கே விட்டு போகிறதா 50 ரூபா தரணுமா? சரி கூட 100 ரூபா. கூகுள் பே ஃபோன்பே है? कैश में है सर. பைக்லேயே போகிறதா இருந்தால் 100 ரூபா பே பண்ணணுமா? இல்லை பைக் இங்கே விட்டுட்டு போகிறதா இருந்தால் 50 ரூபா பே பண்ணணுமாம்மா? ऊपर जाके बैठेंगे. ஓகே. நம்ம வந்து பைக்லேயே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதில் வந்துட்டு அங்கே இருக்குல்ல அப்படியே மேலே வந்துடும். ஓகே. Himalaya view का
390 எஸ்டி கூட நல்லா தான் இருக்கும். இங்கே பாரு, இப்படி சுற்றி போ, லெஃப்டில் போய் சுற்றின்னு போ. இங்கே பாருங்க, அது ஒரு வழியாக இருக்குது. அது வேணாம், அப்படியே போ. லெஃப்ட் சைடில் இப்படி போய் போகிறோம். ட்ரெக்கிங் போகிறாங்கடா கப்புள்ஸ் 2 பேர். ஓ, முடிச்சுட்டு போகிறாங்களா? சரட்டுன்னு வந்துருக்கும் நேரம். ஒன்றே சேத்துல விட்டு போவேன். எக்ஸ்பல்ஸ் ஹிமாலயன் வியூக்கா 390 எஸ்டி கூட நல்லா தான் இருக்கும். இங்கே பாரு, இப்படி சுற்றி போ, லெஃப்டில் போய் சுற்றின்னு போ. இங்கே பாருங்க, அது ஒரு வழியாக இருக்குது. அது வேணாம், அப்படியே போ. லெஃப்ட் சைடில் இப்படி போய் போகிறோம். ட்ரெக்கிங் போகிறாங்கடா கப்புள்ஸ் 2 பேர். ஓ, முடிச்சுட்டு போகிறாங்களா? வீலிங் பண்ணுறதா இல்லை வேன் ஒன்றும் பண்ண தேவை. பைக் பண்ணிட்டீங்களா? இங்கே வர்றது இன்னும் போகலாம்டா. வண்டி தான் விட்டுருக்கீங்க. ஏய், அவங்க விட்டுண்டா, நம்ம ஏன்டா ஒன்றும் வாடா. இரு பார்க்குறாரு, ரூட்டு பார்க்குறாரு. இருறா, பார்த்து சொல்லுவேன்டா. ஆஹா, வர முடியாது, அங்கேயே விட்டு வந்துரு. பாறையாக இருக்கு, பாறையாக இருக்கு, விட்டு வந்துரு. எனக்கு ஒரே க்யூரியாசிட்டியாக இருக்கு. வா, அந்த பட்டர்ஃப்ளையை நான் பார்த்தே ஆகணும். இப்போ இங்கேருந்து 2 மினிட்ஸ் நடக்குமா? இந்த சட்டையை நான் திருப்பூர்லேயே போய் போட்டு சுற்றுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சட்டை. ஏய், அதெல்லாம் காற்று பாட் ஆஃப் பண்ணு. என்னடா சவுண்டு ஆடு மாரி என்ன போகுது? அலை சவுண்டு கேட்குது, இங்கே கேட்குது. வந்துட்டோன்னு நினைக்கிறேன், பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கீழே ஏதோ அங்கேருந்து எப்போ வந்து வராங்க? ஜாலியாக வந்து வருவாங்க. 10 கிலோமீட்டர் நடந்து போகலாம். நீ எப்படி சொல்லியிருப்பா? அந்தமாரி தான் 2 கிலோமீட்டர் நடக்கிறது. 2.7 கிலோமீட்டர்ஸ். 10 கிலோமீட்டர் அந்த ஒரு ஏரி. வந்துச்சுடா, கடல் என் கண்ணுக்கு தெரியுதுடா. அது ஒரு ஏரிடா, அதை பார்க்கணும். பட்டர்ஃப்ளை பீச். பட்டர்ஃப்ளை பீச். குட்டி பீச். How can that is possible? Oh no, not interest. நேற்று மாரி அந்த கையில் தள்ளுன்னு போகிற மாதிரி எதனா இருந்தால் கூட நல்லா இருக்கும். எப்படி இது ஒரு பழப்பாக டெய்லி இதாங்க பட்டர்ஃப்ளை பீச். பட்டர்ஃப்ளை பீச்சா? இங்கே பாரு, வர பேர் அடிச்சுட்டு பீச்சில் வச்சு போயிடுவாங்க. அடியப்போ நான் கூட என்னமோ நினைச்சுவாங்க. அதுதான்டா, இது வந்து இயற்கை விரும்பிகளுக்காக உருவாக்கப்பட்ட பீச்டா. முன்ன மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, டிஜே சாங்காக உருவாக்கப்பட்ட பீச் அல்ல. நேற்று நைட்டு அலை எவ்வளோ தூரம் தெரியுமா இருந்துச்சு? பீச் நல்லா இருக்கா? பீச் பெருசாக அங்கே சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. வந்து இப்போ பாறையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். என்ன மண் வலிக்கிட்டு மழை.
இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இதுதான் பட்டர்ஃப்ளை பீச். இப்படி தான் இருக்கும். இந்த 2 மலைகளுக்கு நடுவில், பாறைகளுக்கு நடுவில் கொஞ்சோண்டு இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி போகுது. அதுதான் பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். அதுக்கு போய் அதுக்கு பட்டர்ஃப்ளை பீச்சுன்னு பேர் வச்சாங்க. மீன்லாம் இருக்குமாடா? இந்த குட்டி குட்டியாக இருக்கு. ஃப்ராகா? எது என்ன ஃப்ராகு? நண்டுக்கு பேர் ஃப்ராக்னாடா வச்சுருக்காங்க. அது கிராப்டா. கிராப். இதெல்லாம் என்ன நத்தையா? சரி தோது போடுறா நண்டு. இங்கிட்டு பாருங்க நண்டு. அந்த நண்டை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு வருவோமா? ஏய் என்னடா இது உள்ள நிறைய நண்டு இருக்கு. இதெல்லாம் என்னது இது? ஏதாவது உயிரினமா? தெரியாமல் நான் காலை ஏதோ வச்சிட்டேனா? இங்கே பாருங்க குட்டி குட்டியாக மீன், எவ்வளோ மீன் இருக்கும். கடலில் குளிக்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது.
காய்ஸ், பட்டர்ஃப்ளை பீச்சில் குளித்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். செம உப்பாக இருக்குது, கடல் தண்ணி பயங்கர உப்பு. நம்ம ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு. என்னென்ன சம்பவம் ஆக போதும் ஊருக்கு போகிறதுக்குள்ள. சப்பலை போட்டுக்குவோம். பரவாயில்ல, இது கொஞ்சம் சைலண்ட்டாக வந்து என்ஜாய் பண்ணுறவங்களுக்கான பீச் இதெல்லாம். பார்ட்டி டான்ஸ்னு என்ஜாய் பண்ணுறவங்களுக்கான பீச் இல்லை. இந்த பக்கம் சவுத் கோவா. ஆனால் நல்லா இருந்துச்சு. தண்ணி பயங்கர கிளியராக வெள்ளை கலரில் செம்மையாக இருந்துச்சு. அப்படியே உள்ள மீன் மேயறதுலாம் தெரிஞ்சிச்சு. ஓகே, அடுத்து இப்போ எங்கே போக போகிறோன்னா கேனாகுனா பீச். அங்கே தான் போக போகிறோம். அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோமா, இல்லை வேறு எங்கேயாவது போகலாமான்னு போகிற வழியில் முடிவு பண்ணுறேன். ஆமாம்.